வெளிச்சத்தை நோக்கி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளில் மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது நாம் எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். அதன் பின்பு வேத வசனத்தை தியானிப்போம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுதும் வேத தியானத்திற்காக நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு 21 அதிகாரம் வசனங்கள் 18 முதல்
மத்தேயு 21 அதிகாரம் வசனங்கள் 18 முதல். காலையில் இயேசுவானவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தைக் கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீசர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்களும் செய்யதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு விசுவாசத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். இதற்கு முன்பு ஆண்டவர் சீசர்களுக்கு அநேக அற்புதங்களை செய்து காட்டின தேவன் இந்த தடவை ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்து காட்டுகிறதை நாம் பார்க்கலாம். விசேஷமாக வியாதியஸ்தர்களை குணமாக்குறது ஒரு பெரிய அற்புதம். அதை சீசர்கள் கண்டார்கள். அதேபோல் மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பினார். அதேபோல் தண்ணீர் மேல் நடந்து காட்டினார். அதேபோல் கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி காட்டினார். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு நல்ல மரத்தை இயேசுசாமி அதை இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்கிறது என்று சொல்லி அப்படி சொன்ன உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று இந்த 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். உடனே சீசர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், இது என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். உடனே இயேசு இதில் 21ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்களும் செய்துமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் நம் அநேகர் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் நம்ம இடத்துல காணப்படுகிறதில்லை. நிறைய பேரிடத்தில் நாம் பேசும்போது நாம் தெரிந்து கொள்கிற ஒரு காரியம், நான் அதற்காக ஜெபித்தேன், இதற்காக ஜெபித்தேன், இன்னும் பதிலே வரல என்று சொல்லி புலம்புற காரியங்களை அநேக நேரங்களில் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது விசுவாசம், அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபம் ஒன்றையும் நம்முடைய மனது அல்லது நம்முடைய இருதயம் வேறொன்றை நம்புகிறது. இதன் மூலமாக அநேக நேரங்களில் நாம் ஆண்டவரிடத்தில் பல மணி நேரங்கள் ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கிறதற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. இதில் 22ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளில் இந்த வசனம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நாம் ஜெபத்தில் பல மணி நேரங்களில் நம்ம தரித்திருக்கிறோம். ஆனால் அதில் அந்த விசுவாசங்கிற ஒரு வார்த்தை, அந்த விசுவாசங்கிறது அநேக நேரங்களில் நாம் இல்லாமல் இருக்கிறதுனால ஒருவேளை ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் செஞ்சால் செய்கிறாரு, அல்லது ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணுவோம், இந்த வேலை கிடைச்சா கிடைக்குது, ஒருவேளை ஜெபம் பண்ணுவோம், இந்த நோய் குணமானா குணமாகுது என்று சொல்லி நாம் ஒரு அறகுறையாக விசுவாசம் வைக்கும் பொழுது அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபம், நாம் ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் போகிறதை நாம் பார்க்கலாம். இந்த அத்திமரம் நம்மளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஒரு தெளிவாக செய்து காட்டியதன் மூலம் நம்மளுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் இந்த அத்திமரத்தை நினைத்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து இந்த அத்திமரத்துக்கு செய்தது போல என்னுடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தோடு ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் இந்த தேவன் இந்த அத்திமரத்திற்கு செய்தது போல என்னுடைய ஜெபங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் தருவார் என்று சொல்லி நாம் ஆண்டவர் மேலே இன்னும் முழுமையாய் விசுவாசம் வைத்து எத்தனை ஜெபங்கள், எத்தனை காரியங்கள் நம்மிடத்தில்
நம் ஜெபித்தும் பதில் இல்லாமல் இருக்கிறோமோ அந்த காரியங்களாம் நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசத்தை மன்னிங்க. நீங்கள் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் கேட்கப்படாத நிறைய ஜெபங்கள் இருக்கிறது, அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுங்கள் என்று சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்து முடித்து நம் வெற்றியோடு வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் எல்லாரும் இணைந்து நாம் இதற்காக ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அத்திமரத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக நேரங்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் நாங்கள் விசுவாசிக்க மாட்டேங்க. ஆண்டவரே, விசுவாசத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபங்களை ஏறெடுத்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை நீங்கள் தாருங்க. அப்பா, நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.